வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். இந்தியன் கோஸ்ட் கார்டில் இருக்கக்கூடிய நேவிக் ஜிடி, நேவிக் டிபி, ஆந்திரிக் இந்த 3 போஸ்ட்டுக்கும் அடுத்து வரக்கூடிய 2 பேட்சுக்கு, அதாவது 2026 பேட்ச் 1, பேட்ச் 2, இந்த 2 பேட்சுக்கான எக்ஸாம் சிட்டி அண்ட் எக்ஸாம் டேட் இது ரெண்டையும் வந்து நீங்கள் செக் பண்ணக்கூடிய லிங்க் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். அடுத்தது எப்போ நீங்கள் வந்து அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம், என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸாம் காலுக்கு நீங்கள் என்னெல்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய இமெயில் ஐடி, பாஸ்வேர்டை கொடுத்துட்டு இந்த கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிட்டு லாகின் பண்ணுங்கள். ஓகே, லாகின் பண்ணிவிட்டு அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ண உடனே வந்து உங்களுக்கான இந்த இன்டிமேஷன் வந்து வந்துடும். இதில் வந்து உங்களுக்கான எக்ஸாம் டேட் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க, எந்த சிட்டியில் எக்ஸாம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. எக்ஸாக்டாக அந்த சிட்டியில் எந்த இடத்துல எக்ஸாம் அப்படிங்கிறது நீங்கள் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணால் தான் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ இந்த கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 20ஆம் தேதி வந்து எக்ஸாம். ஓகே, இவர் வந்து செப்டம்பர் 17ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கான அட்மிட் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா என்னைக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, அட்மிட் கார்டுமே நீங்கள் இதே பேஜில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதே பேஜில் இதே மாதிரி லாகின் பண்ணி இதில் கொஞ்சம் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் வந்து கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுற லிங்க் இருக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆகிறப்பவே நான் வந்து முடிஞ்ச வீடியோ போடுறேன். இப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னா, ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் வந்து கொண்டு வரணும். நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறப்ப என்ன ஐடி கொடுத்தீங்களோ அதே ஐடி தான் கொண்டு வரணும். அது என்ன ஐடின்னு தெரியல அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷனில் போய் பார்க்கலாம். இல்லைனா அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆகிறப்போ அட்மிட் கார்டில் கூட பார்க்கலாம். அட்மிட் கார்டில் அந்த ஐடி என்ன, ஐடியோட நம்பர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த ஐடி கார்டு நீங்கள் ஒரிஜினல் கொண்டு போகணும். அது போக இந்த அட்மிட் கார்டு, ஓகே, இந்த ஹால் டிக்கெட் வந்து நீங்கள் வந்து ஒரு பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துகிட்டு போகணும். அடுத்ததாக 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறப்போ அப்லோட் பண்ணால் அதே மாதிரி ஃபோட்டோ வந்து 2 ஃபோட்டோ வந்து கொண்டு போகணும். இது எல்லாருமே கண்டிப்பாக கொண்டு போகணும். இப்போ எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிறீங்க. அந்த ட்ராவல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ செலவாகுதோ அந்த காசை வந்து உங்களுக்கு அவங்களே வந்து பே பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஒரிஜினல் கேஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கொண்டு போகணும். உங்களோட எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கொண்டு போகணும். அதே சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு அந்த 2 ஜெராக்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் அந்த மாதிரி எழுதிட்டு இந்த இடத்துல உங்களோட சைன் போடணும். ஓகே, அதாவது சர்டிஃபிகேட் இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதில் ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த செல்ஃப் அட்டஸ்டட் அப்படிங்கிற மாதிரி எழுதிட்டு இந்த இதை அப்படியே எழுதிட்டு அதில் கீழே வந்து நீங்கள் சைன் போட்டால் போதும். இதை வந்து ஒரு க்ரீன் இங்கிட்டு சைன் போடக்கூடிய ஒரு ஆஃபீஸர்கிட்ட வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை. நீங்களே வந்து அட்டஸ்டேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிற ட்ரெயின்லையோ பஸ்லையோ போகிறீங்க அப்படின்னா அந்த ட்ரெயின் டிக்கெட் இல்லைனா பஸ் டிக்கெட்டை வந்து நீங்கள் கொண்டு போகணும். அதோட ஒரிஜினல் காப்பி வந்து இருக்கணும். அடுத்து உங்களுடைய செக் புக், ஓகே, நீங்கள் வந்து பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கணும், அதுக்கு செக்கும் வச்சுருக்கணும். ஸோ அந்த செக் புக்கோட ஒரு ஸ்லிப்பை, ஒரு லீஃபை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு அதில் வந்து கேன்சல்டு அப்படிங்கிற மாதிரி எழுதி கொடுக்கணும். ஓகே, இந்த மாதிரி 2 கோடு போட்டு இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல்டு அப்படிங்கிற மாதிரி எழுதி கொடுக்கணும். ஓகே, ஸோ அந்த இது எதுக்காக அப்படின்னா அதை வச்சு தான் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து பேமெண்ட் வந்து அவங்க பண்ணுவாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். அடுத்து டிஏ ஃபார்ம்னு சொல்லி ஒரு ஃபார்ம் வந்து இவங்களோட வெப்சைட்டில் வந்து இருக்கும். ஓகே, அதை 2 காப்பி வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டிஏ ஃபார்ம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதோட காப்பி வந்து நான் நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டெலகிராம் ஓப்பன் பண்ணிவிட்டு சந்துரு மேத்ஸ் அஃபிஷியல்னு சர்ச் பண்ணாலே வந்துடும். ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் இந்த மாதிரி ஃபார்ம் இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் 2 காப்பி வந்து எடுத்துகிட்டு போகணும். இதை நீங்கள் தான் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னெல்லாம் கேட்டிருக்காங்களோ அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இப்போ என்னென்னலாம் வந்து எக்ஸாமில் வந்து எக்ஸாம் ஹாலுக்கு வந்து அலௌடு, எதெல்லாம் அலௌடு கிடையாது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் கொடுத்துருக்கக்கூடிய எதுவுமே அலௌடு கிடையாது. நீங்கள் சாக்ஸ் எல்லாம் வந்து போட்டு போகக்கூடாது. ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட்டோ டிஷர்ட்டோ வந்து போட்டு போகக்கூடாது. லாங் ஸ்லீவ் இருக்க மாதிரி போட்டு போகக்கூடாது. ஜாக்கெட்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஊரில் யாரும் போட மாட்டீங்க. ஓகே, நார்த் இந்தியன்ஸாக வந்து குளிர் அதிகமாக இருக்கிற டைமில் வந்து போடுவாங்க. ஸோ அது வந்து நீங்கள் போட்டு போக வேண்டாம் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜெர்கின் அந்த மாதிரி போடக்கூடாது. ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பட்டன் இருக்கக்கூடிய ஷர்ட்டோ பேண்ட்டோ வந்து போட்டு போகக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் வேறு எதுவும் ஜுவல்ஸும் போட்டு போகக்கூடாது. ஓகே, அதாவது ஆர்னமெண்ட்ஸ், இயரிங், ரிஸ்ட் பேண்ட் அந்த மாதிரி எதுவும் போட்டிருக்கக்கூடாது. மொபைல் ஃபோன், பென் ட்ரைவ், ஸ்மார்ட் வாட்ச், இயர்ஃபோன், ஹெட்ஃபோன் இது எதுவுமே வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. எந்த ப்ளூடூத் டிவைஸுமே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் தீப்பிடிக்கிற மாதிரி பொருட்களும் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது. வெப்பன்ஸு, சாப்பிட்றதுக்கு கால்குலேட்டர் இந்த மாதிரி எதுவுமே வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க, பிக்சராகவே கொடுத்துருக்காங்க. இது வந்து அட்மிட் கார்டில் உங்களுக்கு வரும். ஓகே, இப்போதைக்கு நான் முன்னாலே சொல்லிடுறேன். ஓகே, இந்த மாதிரி ஆஃப் ஸ்லீவில் இருக்குது அலௌட். ஓகே, இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்ணில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதுக்கான கிளாஸ் வந்து நீங்கள் போட்டுக்கலாம்.
ஓகே, பேண்ட் அலௌடு தான். அடுத்தா செப்பல்ஸ் அலௌடு. ஓகே, இந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ்லாம் வந்து அலௌடு. ஓகே, மாஸ்க் போட்டுக்கலாம். வாட்டர் பாட்டில் கொண்டு போகிறீங்கன்னா இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டாக உள்ள தண்ணி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியணும். எதெல்லாம் அலௌடு இல்லை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஷூ சாக்ஸ் அலௌடு கிடையாது. ஜெர்கின் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வந்து அலௌடு கிடையாது. பெரிய பேக்கெட் இருக்கிறது, பெரிய பட்டன் இருக்கக்கூடிய ட்ரெஸ் எல்லாம் வந்து அலௌடு கிடையாது. கூலர்ஸ்லாம் போட்டு போகக்கூடாது. ஓகே, பர்ஸு, கேப்பு, வாட்ச்சு இந்த மாதிரி எதுவுமே அலௌடு கிடையாதுன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ப்ளூடூத் டிவைஸ், மொபைல் ஃபோன் எதுவுமே அலௌடு கிடையாது. இதில் கொடுத்துருக்க எதுவுமே வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறப்போ நீங்கள் எந்த மெயில் ஐடியில் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அந்த மெயில் ஐடி வந்து நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதுதான் உங்களோட யூசர் நேமாக இருக்கும் நீங்கள் எக்ஸாம் எழுதுறது. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாம் ஹாலில் வந்து உங்களுக்கு பேப்பர், பென் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அப்படிங்கிறனால நீங்கள் வந்து வேறு எதுவும் கொண்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆகிறப்போ நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாம் அப்படிங்கிறத மட்டும் எல்லாருமே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.